இப்போ நம்ம பார்க்க போகிறது, நான் காட்ட போகிறது மிகவும் முக்கியமான அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கும் இப்போது பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அவர்கள் 2 பேருக்கும் சரியாக பொருந்தி போகவில்லை. நானா நீயான்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு போட்டா போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. பாஜக அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழகத்தில் அண்ணாமலையா நயினாரா அப்படின்னு இரு துருவங்களாக பிரிந்து இருப்பதாக தமிழக ஊடகங்கள், குறிப்பாக திமுகவின் ஊடகங்கள் உருட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் உடச்சி தூக்கி போடுற மாதிரியான ஒரு வீடியோவை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இதில் கூடுதலாக அண்ணாமலை அவர்களுக்கும் நயினாருக்கும் இடையில எப்படி ஒத்து போகலை, பொருந்தி போகலைன்னு ஒரு இதை பற்ற வச்சு பார்த்தாங்களோ அந்த மாதிரி இபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் சரியாக பொருந்தி போகலை, 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு உரசல் போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நோண்டி விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் ஆஃப் பண்ணுற விதமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதை எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். மக்களே, இதோ காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டாமல் போகிற நான் இல்லை, பாருங்க. நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ, என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ, அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது. நயினார் தெளிவா சொல்லிட்டாருங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக இந்த கூட்டணியை அமைத்தாரோ, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதற்காக இந்த கூட்டணியை அமைத்தாரோ, அதை நிச்சயம் பெற்று தருவோம், வென்று காட்டுவோம். நானும் அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து ஆட போகிற ஆட்டமே இனிமே தான் இருக்கு, அதை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காரு. திமுகவுக்கு சும்மா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. எப்படியோ பாஜக 2ஆ நிற்கிது, அதிமுக கூட பாஜகவை பொருந்தி போகலை. இதில் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்குது. நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் சரியாக பொருந்தி போகலை, இடையில மோதல் போக்கு இருக்குது, உரசல் போக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதில் பாமக வேற 2ஆ இருக்குது அப்படின்றது வேற இருக்குது. நமக்கு ரொம்ப ஜாலி தான் அப்படின்னு சொல்லி குழுன்னு இருந்தவங்களுக்கு தண்ணி குளிர்ச்சியாக இருந்தால் கீழே அடுப்பு எரிய விட்டு சூடேற்றுற மாதிரி நயினார் அவர்கள் சூடை கிளப்பிட்டார். அரசியலில் சூட்டை கிளப்பி விட்டார். நானும் அண்ணாமலையும் சேர்ந்து ஆட போகிற ஆட்டமே இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எப்போவுமே தேசிய தலைமை என்ன சொல்கிறதோ அதை கேட்டு கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் பதவியில் எனக்கு ஒரு வெங்காயம் மாதிரின்னு சொன்னவர் அவர். அதனால் அவர் பதவிக்காக ஆசைப்படுகிற ஒரு நபர் கிடையாது. அவர் அதிமுகவை பற்றி என்ன சொன்னார் தெரியுங்களா? அதிமுக ஒரு அடிமை கட்சி தான், என்டிஏ கூட்டணின்றது ஒரு அடிமை கட்சி தான், அடிமை கூட்டணி தான், மக்கள் தான் எங்களுடைய எஜமானர்கள், அவர்களுக்காக சேவை செய்ய தான் நாங்கள் இருக்கோம். இதனால் மக்களை நாங்கள் எஜமானர்களாக பார்க்கிறோம், ஏற்றுக்கொண்டோம். அதனால் நாங்கள் அவர்களுக்கு அடிமையாக இருப்போம். இதை யாராவது இப்படிலாம் சொல்லி விமர்சனம் பண்ணால் அதை சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கோன்னு சொன்னவர் நம்ம அண்ணாமலை அவர்கள். திமுகவினருக்கு, கோபாலபுரம் குடும்பத்துக்கு இந்த செய்தியை மட்டும் கொஞ்சம் காட்டாதீங்க. அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? முரசொலி தானே படிக்க போகிறாங்க, முரசொலி தயிர் வடை இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியும் தான் நினைக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, நயினார் பேசினதாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், இப்போ பேசிகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அண்ணாமலை என்னோட நாடி நரம்பில் எல்லாத்துலேயும் ஊறி போயிருக்கு, திமுக தான் எங்களோட எதிரி அப்படின்றத முன்னாடியே தெளிவாக, தீய சக்தினா திமுக தான்னு தெளிவாக முன்னாடியே சொல்லிட்டாரு. ஹச்ராஜா அவர்லாம் எப்போவுமே சொல்கிறதா தான், தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக. அதை இப்போ விஜயும் கையில் எடுத்துட்டாரு, தீய சக்தி திமுக அப்படின்றத. இதற்கு முன்பாக அம்மா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் எல்லாரும் சொல்லியிருந்தாலும் இப்போது விஜய் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பயத்தை எது கொடுக்கும் அப்படின்னா,
விசிகாவினர் சொன்னாங்க தெரியுங்களா, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். அவர் ஒருத்தர் மேடையில் ஏதோ உளறிட்டார்னு பார்த்தா கோரஸ் சவுண்டு கொடுக்குறவங்களும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம். இதெல்லாம் மேலே இருந்து பார்த்தாருன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியுங்களா? ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியுங்களா? அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, மீண்டும் எடப்பாடி ஆட்சி மலரும், எடப்பாடி தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி மேடையில் வச்சு கூட்டணி கட்சியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்காரங்க அவங்க பங்குக்கு மட்டும் நாங்கள் மட்டும் எப்படி விட்டு தருவோம் அப்படின்னு சொல்லி பி. சிதம்பரம் அப்படியே வளர்கிற மாதிரி உண்மையை போடுறாரு. என்ன தெரியுங்களா, நடிகர் திலகம் அப்படின்னாவே அது முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உளறி காட்டுறாரு. நம்ம நம்பணும், ஆமாம் அவர் தெரியாமல் உளறிட்டார் அப்படின்றத நம்ம நம்பணும். இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. திமுக கூட்டணிக்கே பிடிக்கல. ஏன் அப்படின்னா முன்பு ஒரு காலத்தில் திருமாவளவன் ஆகப்பட்டவர் என்ன சொல்லியிருந்தார் தெரியுங்களா உங்களுக்கு? கூட்டணிக்கு நாங்கள் தேவை, ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் தேவை, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தேவை, ஓட்டுக்கு நாங்கள் தேவை. ஆனால் ஜெயிச்சு ஆட்சியில் உட்காரும்போது மட்டும் அவங்க மட்டும் உட்காருவாங்களாம். அப்போல்லாம் நாங்களாம் என்ன இதுவா அப்படின்னு கேட்டவர் திருமாவளவன் அவர்கள். இப்போ மட்டும் எப்படி அமைதியாக இருப்பார்? அவருக்கு என்ன ரோசம் மானம் சூடு சொன்னெல்லாம் இல்லைன்னு நினச்சிங்களா? எல்லாம் இருக்குது, இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அவர் கேட்க வேண்டிய இடத்துல கேட்பார். அதுக்காக நான் வெயிட்கிறோம். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினரும் கேட்க தொடங்கிட்டாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத அவங்களும் அழுத்தம் திருத்தமாக முன்வைத்து வருகின்றனர். இதெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கக்கூடிய, தலைவலியை உண்டாக்கக்கூடிய கருத்துக்கள், செய்திகள், சம்பவங்கள். ஏன் அப்படின்னா கூட்டணி கட்சிகளை எல்லாம் தனது அடிமை கட்சிகளை போல நடத்தியது இந்த திமுக. விசிகாவினர் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட அவங்களோட கோரிக்கையை ஏதாவது நிறைவேற்றியிருக்கா அப்படின்னா கிடையாது. கட்சி கொடியவே ஏற்ற முடியாது ஐயா. கட்சி கொடியை மட்டும் இல்லை, கம்பத்தையே பிடிங்க போட்டுருவாங்க. திமுக ஆட்சி தான், கூட்டணி கட்சி தான், பிடிங்க போட்டுருவாங்க. வேங்கை வயலில் நடந்த மலம் கலந்த சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை கூடாது சொன்னவங்க யார்? இவர் விசாரிக்கணுன்றாரு, அவங்க ஆனால் விசாரிக்கக்கூடாதுன்றாங்க. என்ன நடக்குது? திருமாவளவன் ஆகப்பட்டவர் திமுகவிற்கு ஜெயிக்க வைப்பதற்கான ஓட்டு வங்கிக்காக அவங்க கூட இருக்காங்களான்னு தெரியல. சிறுபான்மை மக்களுக்காக திமுக என்ன பண்ணுச்சு? வெறும் வாழ்த்து சொன்னால் போதுமா? கிறிஸ்மஸ் வாழ்த்து, ரம்ஜான் வாழ்த்து, பக்ரீத் வாழ்த்து, இது மாதிரி வாழ்த்து மட்டும் சொல்லிட்டா போதுமா? அவங்களோட வாழ்வாதாரத்திற்கு என்ன பண்ணுச்சு? சமீபத்தில் கூட பார்த்தோம், ஒரு இஸ்லாமியர் வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க, என் புருஷன் வாயை கட்டி வயிற்றை கட்டி சம்பாரித்து கட்டின வீடு இதை இடிக்குது. நாங்களாம் ஆசையாக இருந்தோம் திமுக ஆட்சி வரணும்னு, ஓட்டுலாம் போட்டோம், ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் எங்களோட வீட்டையே இடிக்குது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாங்க. சிறுபான்மை மக்களுக்காக எதையும் செய்யாத இந்த திமுக தான் இது என்ன பண்ணும் அப்படின்னு தெரியுங்களா? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாது, ஆனால் இதுக்கு வாழ்த்து சொல்லும். இவ்வளவு தான். இதுக்கு சொல்லாததுனால இதற்கு எதிர்ப்பு, சொல்கிறதுனால இதுக்கு ஆதரவு, இவ்வளவு தான். யாருக்கு இந்த திமுக அமைவதால், இந்த திமுக ஆட்சி அமைவதால் நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுங்களா? இந்த திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா யாருக்கு நல்லதுன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்லது. அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, அந்த தொண்டர்களுக்கு கிடையாது, அந்த திமுக குடும்பத்தினருக்கு மட்டுமே. ஏன்னா அது ஒரு குடும்ப கட்சி. திமுகன்றது ஒரு குடும்ப கட்சி. அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் ஆதாயம். சொல்லப்போனால் தமிழ்நாட்டையே இப்போ கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்திரா காந்தி அவர்கள் பெயர் கொண்ட ஒரு இடத்திற்கு இவங்க மாற்றிட்டாங்க, கருணாநிதி அவர்களோட இடமா அந்த பேரை மாற்றிட்டாங்க. அதே மாதிரி காமராஜர் அவர்களோட பேரை மாற்றி கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைப்பது, அப்துல் கலாம் அவர்களோட பெயரை நீக்கிவிட்டு கருணாநிதி அவர்களோட பெயரை வைப்பது. அதற்கு பிறகு இதே மாதிரி போயிட்டு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு, தமிழகம்னு சொல்லிடக்கூடாது, தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும், அந்த தமிழ்நாடு என்பதையும் மாற்றி கருணாநிதி அப்படின்ற ஒரு பெயரை வைத்து விடுவார்கள். இந்த மாதிரி தமிழகத்தில் எந்த இடம், மூளை முடுக்கு, முட்டுச்சந்து, மூத்திரச்சந்து எதாக இருந்தாலும் இவர்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தோணுதோ, ஒரு 2-3 பேர் தான் இருக்குது, அதை வச்சுட்டு போயிடுவாங்க. நாளைக்கு உங்களோட வீட்டுக்கு கூட நீங்கள் ஒரு பேர் வச்சுருப்பீங்க, விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பேர் மாற்றிருக்கும். அந்த அளவுக்கு மோசமாக இவங்க பேரை மாற்றுறாங்கய்யா. இவங்களுக்கு யாராவது சொல்லி திருத்துங்க, பேர் வைக்கிறதுனால மாற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சவுக்கடியாக அமைந்திருக்கிறது இவங்களோட பேச்சுக்கள் எல்லாம். அண்ணாமலை அவர்களும் நயினார் அவர்களும்
எடப்பாடி அவர்களும் அதிமுக பாஜக எல்லாம் சேர்ந்து திமுகவிற்கு சரியான ஒரு பாடத்தை புகட்ட 2026 தேர்தல் வெகு விரைவில் வரப்போகிறது. மக்களாகிய நாமளும் நம்மளோட பங்குக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக நம்ம செய்யணும். இப்போது சமீபத்தில் நடந்த வட மாநிலத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி, ஒரு இளைஞர் படு கொடூரமாக அரக்கத்தனமாக 4 சிறுவர்களால் புள்ளிங்கோக்களால் வெட்டப்பட்டு இப்போது உயிருடன் இருக்கிறார், நலமுடன் இருக்கிறார் அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்துட்ருக்கோம். சுராஜ்ன்றவர் சம்பாதிப்பதற்காக குடும்பத்தை விட்டு, மாநிலத்தை விட்டு, சொந்தத்தை விட்டு வந்து வாயை கட்டி வயிற்றை கட்டி சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காரு. ஆனால் நாம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி தன்னிலை மறந்து, குடும்பத்தை மறந்து, நாட்டை மறந்து, எல்லாத்தையும் மறந்து வெட்டும்போது கூட சுய நினைவு இருந்துதா அந்த பசங்களுக்கு, சிறுவர்களுக்கு அப்படின்றது கேட்டால் தெரியல. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? அவங்க போதைப்பொருள் பயன்படுத்தியதாக எந்த ஒரு இதுலேயும் தெரியல அப்படின்றது காவல்துறை. ஆனால் எதிர்க்கட்சியினராக இருக்கட்டும், திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களாம் சொல்கிறாங்க அவங்க வந்து போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கிறாங்க, போதைப்பொருளை கட்டுப்படுத்தணும், குறிப்பாக கஞ்சாவை கட்டுப்படுத்தணும் அப்படின்றாங்க. இதில் மேலும் என்ன அப்படின்னா, திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறார், நாங்கள் கஞ்சாவை முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டோம், 0% கஞ்சா இல்லாத மாநிலமாக நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்னாரு. ஆனால் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டான்லி மருத்துவமனை, சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே 3 அடி உயரத்திற்கு ஒரு கஞ்சா செடி இருந்திருக்கு, அதை பிடுங்கி போயிருக்காங்க. அதே அரசு அதிகாரிகள் பிடுங்கி போட்டிருக்காங்க. திமுக நிர்வாகியே இந்த கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு, முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிலாம் இருக்கும்போது கூட உலகமகா உருட்டை உருட்டி காட்டுகிறார் மாசு அவர்கள். யார் நம்புவா? இந்த செய்தியை பார்த்தா காரி துப்ப மாட்டான். தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே இல்லை அப்படின்னா எவனாவது நம்புவானா? ஏங்க மாசு சொல்லுங்க, எவனா நம்புவானா? அந்த பசங்க வெட்டும்போது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வெட்டுறானுங்க. அது வீடியோ எடுக்கிறானுங்க, சமூக வலைதளங்களில் பதிவிடுறானுங்க, இப்படிலாம் சைகை கட்டுறானுங்க. எந்த அளவுக்கு பயம் இருக்குது இந்த ஆட்சி மேலே, அதிகாரத்து மேலே, இந்த ஸ்டாலின் திமுக அரசு மேலே எந்த அளவுக்கு பயம் இருக்குது? அதே இது மக்களுக்கு இந்த ஆட்சி மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது தெரியுங்களா? எவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மக்களுக்கு திமுக அரசு மேலே துளியும் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எல்லா அட்டூழியமும் அநியாயமும் அக்குறும்பும் பண்ணக்கூடிய ஒரு கட்சி திமுக. எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க அப்பாவி மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துக்குவாங்க. பிரியாணிக்காக போய் பாக்ஸிங் போட்ட கட்சி எது? அப்புறம் போய் அங்கே போய் கடையில் போய் மன்னிப்பு கேட்டவர் யார்? நம்ம பார்த்தோம்ல. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணக்கூடிய தொண்டர்களை, நிர்வாகிகளை கொண்ட இந்த கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை ஸ்டாலின் அவர்களை பார்த்த பெண்கள்லாம் அப்பா அப்பான்னு சொல்கிறாங்களாம். இவருக்கு தப்பாக கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா அப்பா நான் சொல்லியிருப்பாங்க, இவருக்கு தப்பாக கேட்டிருக்கு. இதில் இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, 2வது முறையாகவும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு. எங்களோட நிலைமையை பார்த்தா உங்களுக்கு கஷ்டமாக தெரியலீங்க ஐயா? தெரியலையா? ஒரு முறை நீங்கள் இப்போ ஆட்சி வந்ததற்கே எங்களால் படாத பாடுபட்டோமே நாங்களாம். இப்போது மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நாங்களாம் இருக்கணுமா? என்ன நினைக்கிறீங்க? இல்லை துபாய், சிங்கப்பூர்னு போயிடணுமா? தமிழகத்தில் நாங்களாம் பிறந்ததே பாவண்டான்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ட்ரெயினை சொல்லணும், இந்த டிடிஆரை அந்த அளவுக்கு நினைக்க தோணிடுச்சு எங்களுக்கெல்லாம். 2026 தான் பெரிய மலை மாதிரி நம்பிகிட்டு இருக்கேன். மக்களே கைவிட்டுறாதீங்க.